தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 16வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் மனம் போல வாழ்வு என்று சொல்லி. நம் மனம் நேர்மையானதாக, நேரியதை சிந்திக்கக்கூடியதாக, நன்மையை செய்யக்கூடியதாக, நல்லவர்களோடு பழகக்கூடியதாக இருந்தது என்றால் நம்முடைய வாழ்வு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியும் ஆசீரும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும். நம்முடைய வாழ்வு, நம்முடைய மனம் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டதாகவும், எதிர்மறையான சிந்தனையை கொண்டதாகவும், எதிர்மறையான வாழ்வு, நேர்மையற்ற வாழ்வை வாழக்கூடியதாகவும் இருந்தது என்றால் நாம் நமக்கும் பயன் கொடுக்க மாட்டோம், பிறருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய வாழ்வை வாழ மாட்டோம். நம்முடைய மனம் போல நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கும். அதை போலதான் இன்றைய நற்செய்தி சொல்லப்படுகின்றது. நிலத்தின் தரத்திற்கு ஏற்றார் போல அந்த நிலம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. விதை வீரியமானது தான், ஆனால் அது விழுகின்ற இடம் வேறுபடுகின்றது. பாதையில் விழுகின்றது, அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுகின்றது, முட்செடி நடுவில் விழுகின்றது, நல்ல நிலத்திலே விழுகின்றது. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையானது 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதைத்தான் மற்ற இடங்களிலும் விதைக்கப்பட்டதனால் நிலத்தின் தரம் அதை விளைவிக்கக்கூடியதாக இல்லை. ஆண்டவர் நம்மீதும் அருளையும் ஆசீரையும் பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற அருள் என் வாழ்விலே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதா? அது நம் கையிலே இருக்கின்றது. இயேசு வாழ்ந்த பொழுது இயேசுவை சூழ்ந்து எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவரை சுற்றி சென்று கொண்டிருந்தார்கள். ஆனால் நம்பிக்கையோடு அவரை தொட்ட மனிதர்கள் மட்டுமே ஆசீரையும் அருளையும் பெற்றுக்கொண்டார்கள். அன்பு சொந்தங்களே, 12 ஆண்டுகள் வேதனையை வாடிய பெண் இயேசுவின் அருகிலே வருவதற்கு முன்னாலே, தன் இல்லத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் தன் உள்ளத்தில் நினைத்திருப்பாள், இன்று நான் இயேசு அருகிலே போவேன், அவருடைய ஆடையை தொடுவேன், நான் சுகம் பெறேன் என்று சொல்லி இந்த தயாரிப்போடு அந்த இடத்திலே வந்து இயேசு ஆடையை தொட்டதினாலே வல்லமை வெளியேறியது, சுகத்தை பெற்றுக்கொண்டார். நம்முடைய மனமும் எத்தகைய நம்பிக்கையோடு இருக்கின்றது, எத்தகைய சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது? சிந்தித்து பார்ப்போம். பெரும்பான்மையான சமயங்களிலே நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் நோக்கி கூக்குரல் எழுப்பினார்கள், கண்ணீர் வடித்தார்கள், எங்களுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி. கடவுளும் அவருடைய கூக்குரலை கேட்டு கண்ணீரை கண்டு இறங்கி வந்து எகிப்தின் அடிமைத்தனையிலிருந்து அற்புதங்கள், அதிசயங்கள் வழியாக அவர்களை மீட்டு கொண்டு வருகின்றார். செங்கடலை பிளந்து அவர்களை கட்டாந்தலில் நடக்க வைத்து தன் எதிரிகளை தன் கண் முன்னாலேயே மூழ்கடித்து அவர்களுக்கு வெற்றியை வெற்றி கொடுத்த கடவுள் அவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அற்ப உணவு இல்லையே என்று சொல்லி ஆண்டவனுக்கு எதிராகவும், ஆண்டவருடைய மனிதர்களாகிய மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராகவும் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள், முறையிட ஆரம்பிக்கின்றார்கள். இதுதான் மனித வாழ்வு. சோறு கொண்ட இடமே சொர்க்கம் என்பதை போல தன் உணர்ச்சிகளுக்கும் தன் உணர்வுகளுக்கும் தீனி போட்டாலே போதும், அது எப்படி கிடைக்கின்றது என்பது அவர்களுக்கு முக்கியம் அல்ல. தன் மானம் போனாலும் பரவாயில்லை, தன் மரியாதை போனாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற மனநிலையிலே தான் இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். நம்பிக்கை அவர் எப்படி ஆண்டவரை தேடி வந்த அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்ததோ, சுகத்தை கொடுத்ததோ, பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வை மாற்றியதோ, அதை போலவே நம்முடைய வாழ்வும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு நேரிய மனதோடு அவரை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்வில் ஏற்படுகிற சிறு சிறு தேவைகளுக்காக, அற்ப காரியங்களுக்காக ஆண்டவனையும் ஆண்டவன் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் அடகு வைப்பவர்களாக இருக்கக்கூடாது. சிந்தித்து பார்ப்போம், இன்று என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைவன் ஒவ்வொரு நாளும் அருட்சாதன வடிவிலே என்னை தேடி வருகின்றார். எவ்வாறு அன்று உணவுக்காக தேடிய மக்களுக்கு மன்னாவையும் இறைச்சியும் கொடுத்து அவர்களை நிறைவடை செய்ததை போல நற்கருணை வடிவிலே விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி என்னை தேடி வருகின்றார். என்னோடு கலந்து என்னை தன்னோடு இணைத்து எனக்கு அருளையும் ஆசீரும் கொடுக்க, நிலை வாழ்வு எனக்கு பெற்றுக் கொடுக்க நான் இயேசுடைய அருளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். என்னுடைய உள்ளம் ஆண்டவருடைய நற்கருணை பிரசனை இணைந்து பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாள தயாராக இருக்கின்றதா? அன்பு சொந்தங்களே, இந்த நாளில் நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு தரமுள்ள நிலமாக,
இறை வார்த்தையை, இறை பிரசனத்தை ஏற்றுக்கொள்கிற நல்ல பாத்திரமாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம். பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வின் வழியாக நம் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம் உணர்வுகளுக்கும் நம்முடைய ஆன்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளை நிறைவு செய்து நம் ஒவ்வொருவரை நிறைவுள்ள மக்களாக வாழச் செய்வாராக. அன்பின் தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. இதோ எங்களை தேடி வருகிற நற்கரின் பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மோடு இணைகின்ற பாக்கியத்தை நாங்கள் தேடி வரவும், உம்மிலே இணைந்து இந்த நாளையும் இந்த நாளின் எல்லா செயல்பாடுகளையும் அருளுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளிலே எங்கள் தேவைகள் எங்கள் கண் முன்னால் பெரிதாக தோன்றினாலும் நம்பிக்கை தளர்ந்து போகாமல், முணுமுணுக்காமல், முறுமுறுக்காமல், வாதாடாமல் மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்வை நடத்த அடியெடுத்து வைக்க அருள் தாரும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் எங்கள் அன்பு தெய்வமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடைக்கலம் தருகின்ற